11/2 மன்னர் திருமல் நாயக்கருக்கு பிறந்த நாள். திருமல் நாயக்கர் மகாலை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். முதல்ல மகாலோட அளவு எல்லாம் ஒரு போர்டில் எழுதி இருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். 900 அடி நீளம், 660 அடி அகலமும் இருக்கு இந்த மகால். இப்போ வந்து மொத்த மகாலில் வந்து 3ல் 1 பங்கு தான் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாவே இருக்கலாம். ஏன்னா 10 தூண் வரைக்கும் மகால் தான் இருந்துச்சு. 10 தூண் வந்து யானை கட்டி போடுற இடம். அது வந்து இப்போ மகால் இருக்க இடத்துல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. இப்போ மகால் இந்த அளவுல இருக்கு. அதுலயே எழுதியிருக்காங்க, இப்பொழுது எஞ்சியுள்ள பகுதிகள், மறைந்த பகுதிகளின் திசைகள் குறிக்கப்பட்டுள்ள அளவு தெரியாது. அது அவங்க அப்படி எழுதியிருக்காங்க. இப்பொழுது எஞ்சியுள்ள பகுதிகள் ரெட் கலர் மார்க் பண்ணிருக்காங்க. அது வந்து மேல இருக்குது. மன்னர் வந்து 1623 இருந்து 1659 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1636 அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிருக்காரு. இதில் 75 வயது வரை மனைவியருடன் வாழ்ந்தாருன்னு போட்டிருக்காங்க. மனைவியுடன் வாழ்ந்தாருன்னு போடல, மனைவியருடன் அப்படின்னா நிறைய மனைவி இருந்திருக்கலாம். திருமல் நாயக்கர் மகாலுக்கே பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தூண் தாங்க. ஏகப்பட்ட ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த மகால்ல. ஐஸ்வர்யா ராயில இருந்து உள்ளூர் ஹீரோயின் வரைக்கும் ஏகப்பட்ட ஷூட்டிங். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க 5 பேர் சேர்ந்து அணைச்சாதான் அந்த தூணை வந்து அணைக்க முடியும் அப்படின்னு. ஆனா இப்போ நாங்க 3 பேர் அணைச்சாலே இந்த தூணை அணைக்க முடியுது. அவங்க சொன்னது சரியா இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைகளா இருந்தா 5 பேர் சேர்ந்து அணைச்சாதான் முடியும். ஒரு தூணும் பிரமிப்பா இருக்குங்க. எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து சுண்ணாம்பு தூண் அப்படின்னு சொல்லிட்டு. சுண்ணாம்பு, முட்டை, கடுக்காய், கருப்பட்டி இந்த மாதிரி பல பொருட்கள் போட்டு இந்த தூண் செஞ்சா சொல்லுவாங்க. ஆனா எது உண்மைன்னு எனக்கு தெரியாது. வாய் வழியா சொல்லி வந்ததுதான். 1000 இடத்துக்கு மேல ஒளி காட்சிகள் ஓடிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும். மகாலோட உள்புறம், சீலிங் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. வருஷத்தை தாண்டியும் இன்னும் இந்த மகால் இவ்வளவு வலிமையோட இருக்குன்னா ரொம்ப அருமையா கட்டியிருக்காங்க. இதோட இந்த சீலிங் எல்லாம் எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க. உள்ள லைட்டிங் வரணும்ன்றதுக்காக கண்ணாடிகள்லாம் சுத்தி அமைச்சிருக்காங்க. இந்த குதிரை சிலை இப்ப ரீசெண்டா உடஞ்சிருக்கும் போல, அதுக்கு வந்து ஒரு இரும்பு கம்பியை கொண்டு அதை ஒட்டு போட்டிருக்காங்க. இவ்வளவு டெக்னாலஜி இருக்க இந்த காலத்திலேயே இந்த ஒட்டு போட்டது வந்து பாருங்க சரியில்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மகாலை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. மகாலை சுத்தி முதல்ல நீந்த விட்டுருப்பாரு, சுத்தி குளம் இருக்கும், அதை சுத்தி முதல்ல நீந்த விட்டுருப்பாரு. மகால்ல இருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு, தெப்ப குளத்துக்கெல்லாம் வந்து சுரங்கப்பாதை இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்ப புனரமைப்பு பணிகள்லாம் நடைபெறதுனால உள்ள அருங்காட்சியகத்துக்குள்ள போக முடியல. இது வந்து ஒரு முட்டைவெளி, ஓடிஎஸ் சொல்லக்கூடிய முட்டைவெளியா இருக்கு. இதுல வரக்கூடிய மழை தண்ணி எல்லாமே ஒரு வடிகால் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது வழியா வெளியே போயிடும். மகாலுக்கு உள்ள இருக்க எந்த தூண்லையுமே பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டிசைன் இல்ல. ஒருவேளை இந்த டிசைன்லாம் இப்போ வச்சிருப்பாங்களோ என்னவோ. ஏன்னா தூணை கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த டிசைன் வச்சிருக்காங்க. இந்த கல் டிசைன் பாத்தீங்கன்னா தனித்தனி துண்டு துண்டா இருக்கு. துண்டு துண்டா ரெடி பண்ணி கோர்த்திருக்காங்க. இது எல்லாமே வந்து வட்ட ரவுண்டு டிசைனா இருக்கு. இதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல மேல இருக்கக்கூடிய டிசைன் பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கு. அதுவுமே அடுத்தடுத்து சேர்த்திருக்காங்க. தனித்தனி பிட்டா ரெடி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இப்போ உள்ள காலத்துல இப்போ தனியா புனரமைப்பு பணிகள் நடைபெற நேரத்துல வந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. உள்ள ஒரு சேர் ஒண்ணு இருக்கு. அந்த சேர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மதுரையோட புராண சின்னத்துல இதுவும் ஒண்ணா இருக்கு. கவர்மெண்ட் நல்லபடியா இதை மெயின்டைன் பண்றாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை நல்லபடியா மெயின்டைன் பண்றாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான்.